Good evening, students. Next, we can see the topic DNA vaccines. Genetic immunization by using DNA vaccine is a new approach to come into being 1990. 1990 டிஎன்ஏ வேக்சின் அப்படிங்கிறதா பயோடெக்னாலஜியோட நியூ ப்ராஜெக்டாக நியூ அப்ரோச்சாக. The immune response of the body is stimulated by DNA molecule. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி டிஎன்ஏ மாலிகுலால் தூண்டிவிடப்படும். A DNA vaccine consists of gene encoding an antigenic protein and inserted into a plasmid. ஒரு ஜீன் என்கோடிங்கும் அதனுடைய ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனும் இது வந்து ஒரு பிளாஸ்மிட்டில் இணைச்சி இட் இஸ் இன்கார்பரேட் இன்டு தி செல்ஸ் இன்டு டார்கெட் செல். அந்த செல்லுக்குள்ளே கொண்டு போய் விட்டு அந்த செல்லை கொண்டு போய் நம்ம உடம்புல செலுத்திடுவாங்க. DNA instructs the cells to make antigenic molecule which is displayed on surfaces. உங்கள் பாடியோட செல்ஸோட சர்ஃபேஸில் போய் இந்த டிஎன்ஏ இன்ஸ்டர்ட் பண்ணி நம்முடைய ஆன்டிஜெனிக் மாலிகுலை தூண்டிவிடும். இட் would evoke the antibody response to the free floating antigen secreted by cells. உடனே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்டிபாடி அப்படிங்கிற ஆன்டிபாடி நம்ம செல் செக்ரேட் பண்ணோம். இந்த ஆன்டிபாடியெல்லாம் இந்த கிருமியை தாக்கி அழிச்சுக்கொண்டோம். The DNA vaccine cannot cause the disease and it contains only the copies of few. இது வந்து டிசீஸை காஸ் பண்ணுறது இல்லை. டிஎன்ஏ வேக்சின் வந்து நோயை உருவாக்குவதில்லை. ஒன்லி ஃபியூ ஜீன்ஸ் மட்டும்தான் டிஎன்ஏ வேக்சினை பயன்படுத்துகிறாங்க. டிஎன்ஏ வேக்சின் வாஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி டு இன்எக்ஸ்பென்சிவ் டிசைன் டு ப்ரொடியூஸ். இது வந்து கொஞ்சம் விலை கம்மி. Vaccine produced by new techniques that defend the advantage of like protecting target proteins, long-lasting immunity, trigger immune response only against the specific pathogens, less as apes. இது வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், டாக்ஸிக் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நியூ டெக்னாலஜியில் வந்து டார்கெட் ப்ரோட்டீன்ஸு, இம்யூனிட்டி செல்ஸ் இதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். Recombinant hepatitis B vaccine is a subunit vaccine produced by cloning hepatitis B surface antigen in gene in yeast Saccharomyces cerevisiae அப்படிங்கிற ஈஸ்டில் இருந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சினுக்கு மருந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் ஜீன் தெரப்பி. தெரப்பின்னா சிகிச்சை. ஜீனில் எப்படி சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ளார பாதிக்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட ஜீன் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஜீனை எடுத்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஜீனை கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு பேர் தான் ஜீன் தெரப்பி. ஓகேங்களா? ஜீன் தெரப்பின்னு என்ன? ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்பட்ட ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஜீனை கொண்டு போய் உள்ளே வைக்கிற ப்ராசஸுக்கு தான் ஜீன் தெரப்பி. ஓகேங்களா? அப்போ ஜீன் தெரப்பி போய் பார்க்கலாம். ஜீன் தெரப்பின்னு என்ன? ஜீன் தெரப்பி இஃப் எ பர்சன் பேர்ன் வித் ஹெரிடிட்டி டிசீஸ், ஒரு மனிதன் பரம்பரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இட் கேன் கரெக்ட் தெரப்பி பை கிவன் ஃபார் சச் டிசீஸ். அது எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? ஜீன் சிகிச்சை எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். எஸ், it can be done by the process known as gene therapy. The disease should be cured by gene therapy. இந்த மாதிரி பரம்பரை நோய்வாய்ப்பட்டு காலப்பட்டால் சரி பண்ணக்கூடிய மெத்தடுக்கு வந்து ஜீன் தெரப்பி. The process involves the transfer of normal gene into the person. நார்மல் ஜீன் இருக்கக்கூடிய பர்சன்லேருந்து அந்த நார்மல் ஜீன் எடுத்து it carries one or mutant alleles. அது வந்து ஒரு சில mutant alleles எடுத்துக்கிட்டு போகுது. Expression of normal gene of the person result the functional gene product whose action produce normal phenotype. அதாவது ஒரு ஜீன் வந்து ஒன்றா ஓங்கு பண்பாக இருக்கும், இல்லைன்னா ஒடுங்கு பண்பாக இருக்கும். எந்த ஜீன் ஓங்கு பண்பாக இருக்குதுன்னு சொல்லி முதல்ல phenotype வச்சு கண்டுபிடிக்கணும். டெலிவரி ஆஃப் தி நார்மல் ஜீன் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட் பை யூஸிங் எ வெக்டார். இது எப்படி வெளியெடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெக்டாரை பயன்படுத்தி அதை வெளியெடுத்துருங்க. The main thrust of gene therapy has been directed to correct a single gene mutation of cystic fibrosis hemophilia.
அதாவது சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் நடக்கக்கூடிய சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற நோயும் ஹீமோபிலியா அப்படிங்கிற நோய் எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணுறதுக்கு இது பயன்படுது. At a present, most genetic disease no effective treatment, so gene therapy would be hope the many people. இப்போ இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதாக இல்லை. ஆனால் ஜீன் தெரப்பி மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜீன் தெரப்பி பண்ணி சரி பண்ணிக்கலாம். There are two categories involved in gene therapy. ஜீன் தெரப்பியில் 2 வகை இருக்குது. ஒன்று ஜீன் அக்குமெண்டேஷன் தெரப்பி அப்படின்னா என்ன நான் சொல்லி காட்டினா, அதாவது ஜீன் அக்குமெண்டேஷன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது பாதிக்கப்பட்ட ஜீன் இருந்துச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்ட ஜீன் எடுத்துகிட்டு இந்த நியூ ஜீனை அந்த இடத்த மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் அக்குமெண்டேஷன் அப்படின்னு இடமாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீன் தெரப்பி இன்வால்வ் த இன்சர்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு த ஜீன் ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் ப்ராடக்ட் அண்ட் ஜீன் இன்கிபிஷன் இஸ் கால்ட் அஸ் ஜீன் அக்குமெண்டேஷன். அப்படின்னா அதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஜீன் ஏதாவது மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா இந்த ஜீனை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கு பேர் ஜீன் அக்குமெண்டேஷன். இன்னொன்று ஜீன் இன்கிபேஷன் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதனை இன்சர்டேஷன் ஆஃப் ஆன்டிசென்ஸ் ஜீன் விச் இன்க்ளூட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டாமினன்ட் ஜீன். ஒரு ஜீன் ஒரு தவறான ஒரு ஜீன் செயல்பட்டுருதுன்னா அதுக்கு ஊசி போட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம், அதுக்கு பேர் தான் ஜீன் இன்கிபிட்டேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லி போயிடுது. இன்கிபிட்டேஷன் என்னென்ன தடுக்கிறது, ஜீன் இன்கிபிட்டேஷன் தெரப்பிங்கிறது ஜீன் செயலை வந்து தடுக்கிறது. ஜீன் அக்குமெண்டேஷன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு பேர் ஜீன் அக்குமெண்டேஷன். ஓகேங்களா? There are two approach achieving the gene therapy, somatic gene therapy and germline gene therapy. somatic gene therapyங்கிறது நம்மளுடைய பாடி செல்ஸில் பண்ணுறது, germline gene therapyங்கிறது ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் பண்ணுறது. ஓகேங்களா? somatic gene therapy எதில் பண்ணுவாங்க, பாடி செல்ஸ். germline therapy ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் பண்ணுவாங்க. Somatic cell therapy involves the insertion of fully functional and exposable gene into target somatic cell to correct the genetic disease. அதாவது உடம்போட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேயோ எதுலேயோ அது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா somatic cell gene therapy பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம். Permanently, whereas germline gene therapy involves the introduction of DNA into germ cells which is passed into successive generations. germline gene therapy அப்படிங்கிறது நம்ம கருவோட செல்ஸில் பண்ணுறது. இதில் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நோய் வராமல் அப்படியே தடுத்து நிறுத்திக்கலாம். gene therapy involves the isolation of specific gene and marking it copies and inserting them to the target cells to make a desired proteins. அதாவது ஃபஸ்ட்டு அது காரணமான ஜீனை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை கட் பண்ணணும், ஒரு பிளாஸ்மிட் வெளியே எடுக்கணும், பிளாஸ்மிட் ஜாயின் பண்ணால் அப்புறம் டார்கெட் செல்ஸில் கொண்டு போய் கொடுத்து இன்செர்ட் பண்ணணும். இந்த டார்கெட் செல்ஸுமே டிசைட் ப்ரோட்டீன்ஸ் அப்சல்யூட்லி எசென்சியல் ஃபார் தி ஜீன் தெரபிஸ்ட் டு என்ஷூர் த ஜீன் ஹார்ம்லெஸ் டு தி பேஷண்ட்ஸ் அண்ட் approach to the express to the that so the immune system does not react to the antigen proteins and for the new species foreign proteins for அப்படின்னா இந்த ஜீன் தெரப்பி வந்து அந்த செயல்படுத்துகிறவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காத மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு மற்ற ஆர்கன்லையும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஆன்டிஜன் ஃபாரின் ப்ரோட்டீன்ஸ் ஃபாரின் ப்ரோட்டீன் மேலே வந்து ரியாக்ட் பண்ணாமல் நியூ ஜீன் உருவாக்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பாருங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின். somatic cell gene therapy, germline gene therapy. பாருங்க, somatic cell transferred into somatic cells. somatic cells வந்து somatic செல்லில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். germline gene therapy gene transferred into germ cells. இது வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் போய் ரியாக்ட் பண்ணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன்ட்டு போன் மேரோ செல்ஸ், பிளட் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ் இங்கெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம. ஜீன் வந்து எக் அண்ட் ஸ்பேம்ஸ், எக்கு ஸ்பேமில் மட்டும்தான் germline gene பண்ண முடியும். will not inserted into later generations. அடுத்த ஜெனரேஷன் இன்சர்ட் ஆகாது. ஹெரிடிட்டபிள் அண்ட் பாஸ் டு தி லாஸ்ட் ஜெனரேஷன்ஸ். இது வந்து ஹெரிடிட்டபிள் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி விடும் germline gene therapy. இதுக்கு அடுத்த டாபிக் ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல்ஸ்னு என்ன? தொப்புள் கொடி, பிளட்டு, எலும்பு மஞ்சை இங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். இந்த ஸ்டெம் செல்ஸ் எந்த செல்ஸை வேணாலும் குரோத் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான்
ஸ்டெம் செல் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லி பேர். ஸ்டெம் செல்ஸ் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் தி மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். பெரும்பாலும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்லையும் தி ஸ்டெம் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. These cells maintain the undifferentiated state after undergoing the numerous mitosis divisions. இது வந்து அன்டிஃபரன்ஷியேட் ஸ்டேஜில் இருக்கும். நம்ம மற்ற செல்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டெம் செல்ஸ் மட்டும் அன்டிஃபரன்ஷியேட் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இது எந்த செல்லை வேணாலும் வளரும். ஸ்டெம் செல்ஸ் வந்து கிட்னியாக வளரும், ஹார்ட்டாக வளரும், பிரெயினாக வளரும், எந்த செல்ஸ் வேணாலும் க்ரோத் பண்ணிக்கலாம். ஸ்டெம் செல் ரிசர்ச் is the potential to realize the future medicines with the ability to recognize the damaged and diseased organs. இது வருங்காலத்தில் மிகப்பெரிய மெடிசனாக பயன்படுத்த போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு வந்து மருந்துகளும் தயாரிக்கிறதுக்கு தேவையான டிசீஸ் ஆர்கன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ் ஆர்கன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Stem cells are capable of self-renewal except the cellular potency. Self-renewal என்ன? தன்னையே ரெனியூவல் பண்ணி புது செல்லாம் உருவாக்கிக்கொள்ளும். செல்லுலார் பொட்டன்சி அப்படின்னா எந்த செல்லை வேணாலும் வளரும். ஸ்டெம் செல் கேன் டிஃபரன்ஷியேட் into all types of cells that are derived from any of 3 germ layers, ectoderm, endoderm, mesoderm. நம்ம கரு வளரும் போது 3 லேயராக இருக்கும். ஒன்று எக்டோடம், மீசோடம், எண்டோடம். இந்த 3 லேயர்லேருந்து கை காலெலாம் தனித்தனியாக உற்பத்தி ஆகும். இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இந்த 3 லேயரில் இருக்கக்கூடிய எந்த செல்ஸை வேணாலும் அந்த ஸ்டெம் செல்ஸ் வளரும் தன்மை கொண்டதாக இருக்கும். நெக்ஸ்ட் மேமல்ஸ் என்னென்ன ஸ்டெம் செல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன் மேமல்ஸ் there are 2 main types of stem cells. மேமல்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸு, இன்னொன்று அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸுங்கிறது குழந்தை கருவில் இருக்கும்போது எடுத்துக்கிட்டு வளர்க்குறதுக்கு பேர் தான் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ். அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்னால் இங்கே வளர்ந்த பின்னாடி எலும்பு, மஜ்ஜை, பிளட்டு இங்கேருந்து எடுக்கிறதுக்கு பேர் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ப்ளூரிபொட்டன்ட். ப்ளூரிபொட்டன்ட்னு என்னென்னு சொல்லி நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ப்ளூரிபொட்டன்ட் கேன் ப்ரொடியூஸ் 3 பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ், எக்டோடம், மீசோடம், எண்டோடம். இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருள்களும் ப்ளூரிபொட்டன்ட் அப்படிங்கிற ஸ்டேஜிலேருந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மல்டிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் கேன் டிஃபரன்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இது என்ன டைப், நம்பர் ஆஃப் டைப்ஸ், எக்ஸாம்பிள் மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ், ஈயோசினோஃபில்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸை எந்த டைப் வேணாலும் அது வந்து டிவைட் ஆகிறதுக்கு தயாராகும். அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ்னால் அது எந்த செல்லில் வேணாலும் வளரும் தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம். Embryonic stem cells are isolated from epiplast tissue of inner cell mass and blastocyst. Blastocyst அப்படிங்கிறது கரு வளர்ச்சியோட ஒரு ஸ்டேஜ். அந்த கரு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு செல் எடுத்தோம்னா அதுதான் ஸ்டெம் செல்ஸை ஃபங்க்ஷன். When the stimulated embryonic stem cells can develop in more than 200 type of cells. ஒரு தூண்டிவிடப்பட்ட ஸ்டெம் செல்ஸ் வந்து 200க்கும் மேற்பட்ட வகையான செல்ஸை வளர முடியும். ஆன்டிபாடி, செல்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் இம்மோர்டல். அது வந்து இறந்து போகாது, எப்போ இருந்துகிட்டே இருக்குது. தே கேன் ப்ராலிஃபரேட் ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியம் அண்டு மெயின்டைன் தி அன்டிஃபரன்ஷியேட் ஸ்டேட். இது மறுபடியும் நம்ம டிவைட் பண்ண வச்சாலும் அந்த அன்டிஃபரன்ஷியேட் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜ் இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து அன்டிஃபரன்ஷியேட் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜ் இது ரொம்ப மெயின்டைன் பண்ணி வந்துக்கிட்டு. நெக்ஸ்ட் அடல்ட் ஸ்டெம் செல்ஸு. It is found in various tissues like children's as well as adults. குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸுக்கும் இது நிறைய உற்பத்தி ஆகுது. Adult stem cells or somatic stem cells can divide to create another cell similar to it. அது வந்து இது மாதிரி டிவைட் ஆகி இந்த மாதிரி நிறைய செல்ஸ் உற்பத்தி பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மல்டிபோட்டன்ட். பெரும்பாலும் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் மல்டிபோட்டண்ட்டாக தான் இருக்கும். இட் கேன் ஆக்ட் ரிப்பேர் சிஸ்டம் ஆஃப் தி பாடி. நம்ம பாடியில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அது உடனே ரிப்பேர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணும். ரீப்ளேசிங் த அடல்ட் டிஷ்யூஸ், த ரெட் போன் மேரோ அண்ட் ரிச் சோர்ஸ் ஆஃப் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். நம்ம சிவப்பு, எலும்பு, மஞ்சை அப்படிங்கிறது ஸ்டெம் செல்ஸ் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா
ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஜீன் தெரப்பி எப்படி பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்டீரியா செல் எடுத்துக்கிறாங்க. அந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மீட் எடுத்துக்கிறாங்க. அந்த பிளாஸ்மீட்டில் நம்ம கரெக்ஷன் செய்யப்பட்ட ஜீனை உள்ளே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்புறம் இதை கொண்டு போய் வைரஸ்குள்ளே வச்சிடுறாங்க. சரிங்களா? வைரஸ் இதையும் இணைச்சிட்றாங்க. இணைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீனை அதோடு இணைச்சிட்றாங்க. இணைச்சிட்டு அந்த நம்ம கரு வளருது இல்லையா, அந்த கரு வளரக்கூடிய செல்களுக்குள்ளே கொண்டு போய் இந்த கரெக்ஷன் பண்ண ஜீன் விட்டுறோம். அந்த கரெக்ஷன் பண்ண ஜீன் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து ஒரு பெரிய குழந்தைய மாறிடுது. அப்புறம் அந்த பரம்பரை வரக்கூடிய டிசீஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அந்த குழந்தை ஆரோக்கியமாக நார்மல் ஸ்டேஜுக்கு வளர ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லி பேர். ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி. Okay, thank you students. Let us meet next topic.